அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2 குரூப் 4க்காக ஜிகே கொஸ்டின்ஸ் டெய்லி 30 கேள்விகள் பார்த்து வரோம். இன்று பார்த்தீங்கன்னா பார்ட் 5ல ஒரு 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. ஆனந்த் பால் பண்ணை தொழிலகம், அதாவது அமுல், எந்த துறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும்? ஆனந்த் பால் பண்ணை தொழிலகம் அமுல் எந்த துறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இது கூட்டுறவு துறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. கூட்டுறவு துறை என்பது சரி. இந்தியாவின் முதல் மகளிர் பல்கலைக்கழகத்தை மகர்ஷி கார்வே எந்த ஆண்டு புனேவில் தொடங்கினார்? இந்தியாவின் முதல் மகளிர் பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் மகர்ஷி கார்வே. அவர் எந்த ஆண்டு புனேவில் இந்த பல்கலைக்கழகத்தை தொடங்கினார்? ஆப்ஷன்ல 1916ஆம் ஆண்டு. புகழ்பெற்ற சிந்திரி உர தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் எது? புகழ்பெற்ற சிந்திரி உர தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் ஆப்ஷன்ல ஜார்க்கண்ட் என்பது சரியான விடை. மக்களாட்சியின் முதுகெலும்பாக உள்ளது எது? ஆப்ஷன்ல பாருங்க. மக்களாட்சியின் முதுகெலும்பாக உள்ளது எது? ஆப்ஷன்ல அரசியல் கட்சிகள் தான் மக்களாட்சியின் முதுகெலும்பாக உள்ளது. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் 1897ஆம் ஆண்டு எங்கே நிறுவப்பட்டது? இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் 1897ஆம் ஆண்டு எங்கே நிறுவப்பட்டது? அது நிறுவப்பட்ட இடம் டார்ஜிலிங் என்பது சரி. உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எந்த வயது வரை பதவியில் இருப்பார்? உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எந்த வயது வரை பதவியில் இருப்பார்? ஆப்ஷன்ல பாருங்க. 62 வயது வரை. உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி பார்த்தீங்கன்னா 65 வயது வரை பதவியில் இருப்பார். எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ளது? காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் எது? ஆப்ஷன்ல அசாம் என்பது சரியான விடை. மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் யார்? மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் யாருன்னு பாருங்க. சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள். விழு மூடிக்கொள் பிடித்துக்கொள் என்பது எதற்கான ஒத்திகை? விழு மூடிக்கொள் பிடித்துக்கொள் என்பது எதற்கான ஒத்திகை ஆகும்? இது பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் வரும்பொழுதான ஒத்திகை தான் விழு மூடிக்கொள் பிடித்துக்கொள் என்ற ஒத்திகையாகும். பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கும் சட்டப்பிரிவு எது? பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கும் சட்டப்பிரிவு ஆப்ஷன்ல சட்டப்பிரிவு 16 தான் பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கும் பிரிவாகும். எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை 8 பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது? எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை 8 பிரிவுகளாக பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் என்பது சரி. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை யார் முதலில் வாதுரைத்தார்? சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை யார் முதலில் வாதுரைத்தார்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. ஏவி டைசி. எது ஒன்று மின் மற்றும் மின்னணு துறையில் பயன்படுத்தப்படும் தவிர்க்க முடியாத கனிமங்களில் ஒன்று? ஆப்ஷன்ல பாருங்க. எந்த கனிமம் மின் மற்றும் மின்னணு துறையில் பயன்படுத்தப்படும் தவிர்க்க முடியாத கனிமம் ஆகும்? ஆப்ஷன்ல மைக்கா என்பது சரியான விடை. எதிர்க்கட்சி தலைவர் எந்த அந்தஸ்தை கொண்டிருப்பார்? யாருக்கு இணையான அந்தஸ்தை கொண்டிருப்பார் எதிர்க்கட்சி தலைவர்? ஆப்ஷன்ல கேபினட் அமைச்சர் அந்தஸ்தை கொண்டிருப்பவர் எதிர்க்கட்சி தலைவராவார். அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார்? அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்த விளக்கிய முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஷ்ருதர் என்பது சரியான விடை. சுனாமி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது?
சுனாமி என்ற சொல் இங்க நிலநடுக்கம் சுனாமி எல்லாம் அடிக்கடி வரும். ஜப்பானிய சொல் என்பது சரியான விடையாகும். தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் ஆப்ஷன்ல இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சேரன் செங்குட்டுவன் ஆவார். சந்திரகுப்த மௌரியர் அரியணையை துறந்து எந்த சமண துறவியோடு சரவண பெலகுலாவுக்கு சென்றார்? சந்திரகுப்த மௌரியர் அரியணையை துறந்து எந்த துறவியோடு, எந்த சமண துறவியோடு சரவண பெலகுலாவுக்கு சென்றார்? அந்த சமண துறவி யாருன்னு பாத்தீங்கன்னா பத்ரபாகு என்பது சரியான ஒன்று. கீழ் காண்பவனவற்றில் இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எது? கீழ் காண்பவனவற்றில் இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு ஐகோல் கல்வெட்டாகும். பாமணி அரசில் சிறந்த மொழியறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் யார்? பாமணி அரசுல சிறந்த மொழியறிஞர் கவிஞராக விளங்கியவர் ஆப்ஷன்ல சுல்தான் பெரோஸ் என்பது சரியான விடை. யார் மம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார்? மம்லுக் அடிமை வம்சம் மம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டியவர் குத்புதீன் ஐபக் என்பது சரியான ஒன்று. சாம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு யார்? சாம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு கவி கைலாஸ் என்பது சரியான விடை. அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவர் யார்? அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவர் ஆப்ஷன்ல ஆதி சங்கரர் என்பது சரியான விடை. பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பரவச் செய்தவர் யார்? பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பரவச் செய்தவர் ஆப்ஷன்ல ராமானந்தர் என்பது சரியான விடை. கீழ்காணும் பாண்டிய அரசர்களுள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் யார்? இவர்தான் களப்பிரர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தார், அந்த பாண்டிய அரசன். இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கடுங்கோன் என்பது சரியான ஒன்று. கீழ் காண்பவனவற்றுள் சோழர்களின் நிர்வாகத்தில் மிகச்சிறிய அலகு எது? சோழர் நிர்வாகத்தில் மிகச்சிறிய அலகாக உள்ளது ஊர் என்பது சரியான விடை. தலையணை பகுதி செதுக்கப்படாமல் உள்ள கற்படுக்கைகளை எங்கு காணலாம்? ஆப்ஷன்ல பாருங்க. தலையணை பகுதி செதுக்கப்படாமல் உள்ள கற்படுக்கைகளை எங்கு காணலாம்? ஆப்ஷன்ல வேலூரில் காணலாம் என்பதுதான் சரியான விடை. கழுகுமலை குடைவரை கோவில் யாரால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது? கழுகுமலை குடைவரை கோவில் யாரால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது? ஆப்ஷன்ல பராந்தக நெடுஞ்சடையனால் கட்டப்பட்டது என்று அறியப்படுகிறது. இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இந்தியாவில் பாரசீக கட்டட முறையை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன்ல பாபர் என்பது சரியான விடை. கீழ் கண்டவைகளுள் தீரன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதி எது? இங்கதான் அவர் ஒரு கோட்டையை கட்டி போர் புரிவாரு. அது பாத்தீங்கன்னா தொடர்புடைய பகுதி ஓடாநிலை என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஒரு 30 கேள்விகள் பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் பார்த்த ஒரு முதல் ப்ரீவியஸ் வீடியோவில் ஒன்று தப்புன்னு சொல்லியிருக்கீங்க. அது என்னங்கிறத நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ பதிவில் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்கள் ரிவிஷனுக்கும் ஸ்டடீஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.